இன்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கணனியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநரின் உரையின் ஆங்கிலம் மற்றும் தமிழில் அச்சிடப்பட்ட பகுதிகள் மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும். வேறு எவையும் அவை குறிப்பில் இடம்பெறாது என்பதையும், அதுபோல் பத்திரிகைகளும் ஊடகங்களும் இந்த அச்சிடப்பட்ட ஆங்கில தமிழ் உரையை தவிர வேறு எந்த செய்திகளையும் சட்டமன்றத்தின் சார்பாக நடைபெற்றதாக அறிவிக்கக்கூடாது என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் 12/2/2024 அன்று நாட்டுப்பண் இசைத்தல் குறித்து நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் எனக்கு கடந்த ஆண்டே கடிதம் எழுதி இந்த பிரச்சனை ஏற்கனவே தீர்க்கப்பட்டு விட்டது. ஆளுநர் உரை இன்றைய நிகழ்வு என்பது அரசமைப்பு சட்டம் உறுப்பு 176(1) கீழ் மாண்புமிகு ஆளுநருக்குள்ள கடமை. அந்த கடமையை நிறைவேற்ற இன்றைக்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இப்பேரவைக்கு வருகை தந்துள்ளார்கள். இப்பேரவை எப்போதும் மரபுகளை மதித்து பின்பற்றி வருகின்றது. அந்த வகையில் மாண்புமிகு ஆளுநர் உரையின் தொடக்கத்திற்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்தும் இந்நிகழ்வின் பின்னர் நாட்டு பண்ணும் பாடப்பட்டு வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களின் மேலான கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.